ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேக்கா இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. தாவேக்கா, விஜய் இருக்காங்க. ஆமாக்கா, உங்க ஆதரவு யாரு? விஜய். 26 தேர்தல் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு போடணும். விஜய். எதனால? எங்கள் மகன் சொல்கிறாங்க, நாங்கள் கேட்குறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டுருக்கு? கருணாநிதிக்கு தான் போடணும் வந்தோம். எதையுமே பையன் சொல்கிறதுனால நீ என் பேசதான் கேட்கணும், என் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்கிறோம். அதனால் எங்கள் மகன் பேசதான் நான் கேட்கணும். விஜய் தான் முடியும். எதனால? எதனால அவங்க எப்பயுமே அவங்களது படமும் நல்லா இருக்கும், அவங்க பேச்சு நல்லா இருக்கும். எப்பவுமே அவங்க கேரக்டர் எது நம்ம கரெக்டாக எது நம்ம செய்யறோங்களோ அது மாதிரி தான் அவங்க எப்பவுமே இருக்கும். அவங்க அதை பற்றி தான் எங்களுக்கு பிடிக்கும். தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுறோம்? நாங்களாம் அதுக்கு முன்னாடி யாரோ வேண்டாம், இப்போதைக்கு எங்களுக்கு விஜய் தான் வேண்டும். எனக்கும் அதே தாங்க. அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேச்சு ஆனால் அவர் வந்தால் நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஸ்டாலினுக்கு தான் போட்டிருந்தோம். ஏன்னா அவர் மக்கள் பணியாளர் இருந்ததுனால அதுக்கே தான் போட்டுட்டு வருவோம். இந்த முறை பார்க்கலாம், இவர் போட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது, நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 26 தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக? அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. எங்க கட்சியே பரம்பரையே அண்ணா திமுக. எங்களது கட்சி பரம்பரையே எப்பவுமே அண்ணா திமுக. நாங்கள் 26 தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக? திமுக தான். திமுக தான். எதனால திமுக? எதனால திமுக? நமக்கு பிடிச்சது அதுதான், திமுக. விஜய் தான் வருவார் இந்த வாட்டி. நிறையா ஜனங்க நிறையா பப்ளிக் விஜய்க்கு தான் எதிர்பார்க்குறாங்க. கம்பல்சரி இந்த வாட்டி விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கு. நீங்களும் விஜய்? இல்லை, நான் டிஎம்கே. நீங்கள் யாருக்கு ஆதரவு? நாம் எப்போவுமே டிஎம்கே தான். விஜய் ஃபேமிலி பூர்வீகமே டிஎம்கே தான் இருக்குது. எல்லாமே டிஎம்கே தான் வரும். ஏன்னா கம்பல்சரி இந்த வாட்டி ஆட்சி மாறும்ன்ற லெவலில் இருக்குது. விஜய்க்கு எல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. பப்ளிக் கம்பல்சரி டிஎம்கே தான் கம்பல்சரி. இப்போது எல்லா ஜனமும் இப்போ நானும் விஜய் ஃபேனு. இப்போ இந்த வாட்டிலேருந்து எல்லாம் கன்ஃபியூஸாக தான் ஆகுது. அதனால தான் பார்க்குற மாதிரி இருக்குது. யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா திடீர்னு மாற முடியாது இல்லைங்களா, அதுக்கோசம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். திமுக திமுக தான் வரணும். எதனால திமுக? நல்லது செய்கிறாரு. பஸ் கட்டடம், இலவசமான நல்ல திட்டம், நலத்திட்டமெல்லாம் கொடுக்குறாருங்க ஸ்டாலின். அடுத்த ட்ரிப் அவர் தான் வரணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு? முன்ன வந்தது அவர் தான் சொன்னாங்க. நம்ம டிஎம்கே தாங்க. இப்போ சலுகை நல்லா திமுக ஆட்சியில் ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு. இப்போ அம்மா இருந்தப்போ நம்ம ஏடிஎம்கே, இப்போ என்றைக்குமே டிஎம்கே தான். எதுவும் மாற்றம் எதுவும் இல்லை. எந்த மாற்றம் இல்லை. டிஎம்கே தான். காங்கிரஸ் கூட்டணி எந்த மாற்றம் இல்லை. நாங்கள் திமுக தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த முறை ஸ்டாலின் தான் வருவாங்க, யாரும் அடிச்ச முடியாது. அவர் கேளு தளபதி, நம்ம தளபதி வருவார். இந்த முறை வந்தே தீருவார். இந்த முறை டிஎம்கே தான். இந்த முறை டிஎம்கே தான். கண்டிப்பாக இந்த டைம் முக ஸ்டாலின் தான் சிஎம்மாக வருவார். ஆல்ரெடி சிஎம்மாக இருக்காரு. ஆனால் மக்களுடைய உரிமைக்கோசரம், மாநிலத்துடைய இதுக்கோசரம், நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றி எல்லா இதுலேயும் அவர் உரிமையை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. மக்களுக்கான அனைத்து போராட்டத்திலையும் எல்லா தலைவர்களோடு அவர் தான் முன்னாடி நின்று செய்கிறாரு. அதுக்காக அவர் தான் இந்த டைம் திருப்பம் சிஎம்மாக கண்டிப்பாக வருவார். நம்மளது எப்பயுமே விஜயகாந்துக்கு தான் ஓட்டு. விஜயகாந்த்? ஆமாம். எதனால? அவர் நம்ம படம் பார்த்ததுலேருந்து அவருக்கு நம்ம பிடிக்கும். அதனால் எப்பயுமே நம்ம அவருக்கு தான். எதில் ஜெயின்ட்டாக இருந்தாலும் அவருக்கு போட்டோம். விஜயகாந்த் ரசிகர் தான். அவர் படம் ரொம்ப பிடிக்கும். 85லேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து 6லேருந்து பார்க்குவோங்க. அவர் பேச்சு நல்லா இருக்கும், செயல் நல்லா இருக்கும். விஜயகாந்த் தான். பாமக, தாவேக்கா, யாருக்கான்னு நம்ம சொல்கிறது. இல்லை யார் ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
யார் என்ன நம்ம சொல்கிறது வேணா. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டுங்க. ஆ, இந்த டைமும் டிஎம்கே தானே? சொல்ல முடியாதது. சரி, போக போக தான் சொல்லுங்க. இத்தனை வருஷம் ஆட்சி டிஎம்கே டிவிக்கு எதனால? கொஞ்சம் ஒரு நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு ஓட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். பாட்டி பாட்டி 26 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக, அதிமுக? எங்களுக்கு எது இருக்குமோ அது போடுங்க. அதான் எது விருப்பம் உங்களுக்கு? உங்களுக்கு எது விருப்பம்? யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அப்போ சொல்லணும், இப்போ எப்படி சொல்ல முடியும்? இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்கல்ல. என்ன ஆட்சி பண்ணிட்டா மட்டும் வந்துருச்சு. அது எப்போக்குது இன்னும் ஓடி அழைச்சுன்னு காசு யார் அப்போ தருவா? பார்க்கலாம். போப்பா சாகாது பொழைச்சுன்னு அன்னைக்கு பார்க்கலாம். செத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? நீங்க உங்க சப்போர்ட் எந்த டிவிக்கே தான். டிவிக்கு எதனால? டிவிக்கு இப்போ தான் இந்த ஃபஸ்ட் ஓட்டு, அதனால நான் டிவிக்கே போடலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இல்லை யாருக்கும் போடல. ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் இந்த ஃபஸ்ட் ஓட்டு, அதனால டிவிக்கு. சரி. எதனால? ஃபஸ்ட்டில் இருந்தே அதனால் அதில் தான் இருக்குது. ஐயா வழி எங்களுக்கு பிடிக்கும். எப்பயுமே டிஎம்கே. ஓகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? 26 அன்புமணி. எதனால? அப்பலேருந்து. ஓகே. பாட்டாளி மக்கள் கட்சி டிஎம்கே. எனக்கு அன்புமணி ரொம்ப பிடிக்கும். 108 நிறையா இலவச மருத்துவ நிறைய விஷயம் சொல்கிறாரு, பேசுகிறாரு. அதனால் அன்புமணி ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? அன்புமணி. உங்க ஆதரவு? எங்கள் ஆதரவு பிஎம்கே தானே. எதனால டிஎம்கே? நமக்கு அது எதனால எங்களுடைய கொள்கை அப்படி தான். நான் இப்போ என்னைக்கு ஓட்டு உரிமை வந்து அன்னையிலேருந்து நான் பிஎம்கே தான் ஓட்டு போடுறோம். பிஎம்கேடைய கொள்கை நமக்கு தேவை. எங்களுக்கு வந்து விவசாயம் தான் முக்கியம். விவசாயியை காக்கணுன்னா எங்களுக்கு அவங்க வரணும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு நிர்ணயம் வேணும். ரேட்டு விவசாய பொருளுக்கு நிர்ணயம் வேணும். விவசாய பொருளுக்கு எந்த ஆட்சி நிர்ணயம் பண்ணாலும் அதை நான் ஆதரிப்போம். ஆனால் அதில் வந்து பிஎம்கே ஒரு முன்னோடியாக இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு. எதனாலனா அவர் அன்புமணி நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காரு. எதுவுமே அதாவது ஒரு இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தாரு அவர். இப்போ ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு சில விஷயம் தடை பண்ணுறதுலேருந்து ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் உடனே பட்டுன்னு சொல்லிடுறாரு. அவரோட ஸ்பீச் நல்லாயிருக்கும். அவர் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காரு. உண்மையிலே ஒரு பொதுவாக பார்த்துட்டு இருக்காரு எல்லாருமே. அவர் இப்போ பொதுவாக ஒரு அரசியல்வாதியை எடுத்தால் கூட அன்புமணி ராமதாஸ்னா பேசுறது அவர் மேலே குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு நிறையா. அதனால எப்பவுமே பிஎம்கே தான். அவங்க ஃபேமிலியில் 1000 பிரச்சனை இருந்தாலையும் பொதுவாக பார்க்குற விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவரோட இதுக்கு முன்னாடி பிஎம்கே தான். நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? நம்மலாம் எப்பயுமே டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால பிஎம்கே? எதனாலன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அப்போந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல? எனக்கு மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்தார், இது ஜிகே மணி வந்திருந்தார். அப்போ வந்து என்னன்னா பெற்றவங்களுக்கு தான் ஒரு சந்தோஷம் நீட்டு அவங்க மரியாதைக்காக என்ன பண்ணார், தாலி எடுத்து பெற்றவங்க பொண்ணோட அப்பா அம்மாவும் பையனோட அப்பா அம்மாவும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த தாலி கொடுத்து கட்ட வச்சார். அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வேறு ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் புறா தாலியாக கட்டுறா போடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் இவங்க வந்து அப்படி சொல்லலை. அதுலேயும் எனக்கு வந்து கொஞ்சம் நானாக இது பண்ணுவேன். ஆச்சரியம். கண்டிப்பாக.